செய்திகள் தொடர்கின்றன. 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட தேமுதிக செயலாளர் எல் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தியாகத்துருக்கத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் எல்கே சுதீஷை வெற்றி பெற செய்ய தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். திமுகவை எதிரியாக நினைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், ஸ்டாலினுக்கு ராசி இல்லை என அவரது கட்சிக்காரர்களை சொல்வதாகவும் கூறினார். அதிமுக பலமிழந்து விட்டதாக ஸ்டாலின் நினைக்கிறார் என்று சொல்லி வருகிறார். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பொன்முடி அவர்களும் இப்பொழுது தனது மகனை நிறுத்தினால் வெற்றி பெற்று விடலாம் என்ற சுயநலத்தோடு மணிமாறனுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது, மகனுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பகுதி மக்கள் அறிந்து ஒட்டுமொத்தமாக எல்கே சுதீஷ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். மனம் ஆச்சரியங்களை கடந்து, உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளை கடந்து, ஏன்னா அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அதனால யாரையும் எதிரியா நினைக்காதீங்க. ஆனால் திமுகவை எதிரியா நினைக்கணும். ஏன்னா யாரையுமே எதிரியா நினைக்காதனா, நீ திமுகவையும் சேர்த்து எதிரியா நினைக்காதன்னு நினைச்சிடக்கூடாது. இப்பொழுது நாம் நினைக்க வேண்டியது திமுகவை எதிரியாக நினைக்க வேண்டும். அவன் கட்சிக்காரனே சொல்றான், ஸ்டாலினுக்கு ராசி இல்லைங்க, எதிர்கட்சி தலைவர் தான் கடைசி பதவி, இதுக்கு மேல எங்கால முதலமைச்சரா ஆக முடியாது போலகுது அப்படின்னு சொல்றான். இந்த 40 தொகுதியிலும் நாம் அவர்களை தோற்கடித்து விட்டால் நிரந்தரமாக ஸ்டாலின் ராசி இல்லாதவர் என்ற பட்டத்தை இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே இருக்கிற கட்சிகள் கொடுத்தது போன்று ஆகிவிடும். அது உறுதியாகிவிடும். தமிழக அரசியல் வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென ஒரு பக்கம் இல்லாமல் போய்விடும். அந்த பணியை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சார்பாக கேப்டனுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், டாக்டர் ஐயாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளராக, மாண்புமிகு அம்மாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளராக திரு சுதீஷ் இங்கே வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர் அல்ல, நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர். நம்மை நம்பி நம்முடைய தலைமையை ஏற்று, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை ஏற்று, டாக்டர் ஐயாவுடைய தலைமை ஏற்று, பாரதிய ஜனதாவுடைய தலைமை ஏற்று, இன்றைக்கு இந்தியாவில் நம்முடைய கூட்டணியுடைய தலைவருடைய நம்பிக்கையை நம்பி இன்றைக்கு வேட்பாளராக இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே இன்றைக்கு களமிறக்கின்ற திரு சுதீஷ் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது.